இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் எங்கள் யெகோவா சபையோத் கல்வாரி சபையின் சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலகட்டத்தில் அனுதின நம் சபையாக இருக்கட்டும், அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர் வாழ்க்கையில் நாம் கேள்விப்படுகிற ஒரு விஷயம் என்னவென்றால் சண்டை. எங்கு பார்த்தாலும் வாக்குவாதம், சண்டை, பிரிவினைகள், இப்படிப்பட்ட காரியங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதுக்கெடுத்தாலும் சண்டைங்க. ஒரு சின்ன பிரச்சனைனாலும் சண்டை. அந்த சின்ன சண்டையை காரணமாக வைத்து பல ஆண்டுகள் தன் சொந்த சகோதரனுடையாக இருக்கட்டும், சொந்த அப்பா அம்மாவாக இருக்கட்டும், சகோதரிகளாகட்டும், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், யாரா வேணாலுமே இருக்கட்டுமே, சின்ன சண்டையாக இருக்கட்டும், அதை வச்சு வைராக்கியம் கொண்டு அநேக நாள் அவரிடம் பேசாமல் ஒரு சண்டையோடு கூடிய ஒரு வாழ்வு, ஒரு ஒப்புரவாகாமல் ஒரு வாழ்கிற வாழ்வு தேவனுடைய பார்வையில் எவ்வளோ அருவருப்பான ஒரு காரியம் என்பது வேதகத்தில் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஒப்புரவாகாமல் என்னங்க ஆயிரப்போது முடியும்? ஒரு வாக்குவாதம் வந்திருக்கலாம், ஒரு சண்டை வந்திருக்கலாம், ஒரு எதுனாலும் வந்திருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு போய் அவங்ககிட்ட போய் ஒரு சின்ன சாரியோ ஒப்புரவாகிறதுனால என்ன காரியம் ஆக போகுது? என்ன அதில் நம்ம பெருமை குறைஞ்சிருமா, கர்வம் குறைஞ்சிருமா? எப்படி பெருமையினால் கர்வத்தினால ஒரு ஒப்புரவாகாமல் அவருக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏசப்பா அருவருக்கிற காரியத்தில் ஒன்றே இது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு எழுதின நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். எல்லாரோடும் சமாதானமாக, சண்டை வரதாங்க செய்யும். அதில் ஒப்புரவாகிறது தான் நம்ம தேவனுடைய பிள்ளை, நம்ம இதை அடையாளத்தை குறிக்கிறதா இருக்கட்டும். அதுதான் நம்மளோட இவன் தேவனுடைய பிள்ளை என்று தீர்மானிக்கிறது அந்த ஒப்புரவாகிறதுல தான் இருக்குது. ஏன்னா ஒன்றுமே இல்லைங்க. பெரிய எக்ஸாம்பிளாக நமக்கு வேண்டாம், சின்ன எக்ஸாம்பிளே நமக்கு போதும். உலகத்தே அவர் கையில் தான் இருக்குது. உலகத்தை படைத்தவர் அவர் தான். எல்லாம் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு தேவனை சிலுவையில் அறைய கொண்டு போகிறாங்க. சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அவர் அந்த இடத்துல அநேக காயங்கள், அவமானங்கள், அவரை ஏளனமாக பேசுகிறாங்க, அநேக சிக்ஷைகள், அவமானமான ஒரு காலகட்டத்தில் அங்கே சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்கார். அந்த நேரத்திலும் கூட அவர் நினச்சா என்னன்னாலும் பண்ணியிருக்கலாம். அவரை 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 பண்ணவங்களை என்னன்னாலும் அவர் பண்ணியிருக்கலாம். அவரை அற்பமாக பார்த்தாங்க, ஏளனமாக சிரித்தாங்க, அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் லூக்கா 23:34 பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று அவருக்காக இவர் வேண்டார். ஒரு தேவ பிள்ளைகள் தேவனை போல வாழ வேண்டும்னா நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை போல, அவரை போல அந்த இடத்துல அவர் அப்பேற்பட்ட ஒரு பாடுகளுக்கு முன்னாடி தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர் அந்த இடத்துல சொல்கிறாரா? நாம் என்ன ஒரு சின்ன சண்டை, அப்பா நான் அவன்கிட்ட பேச மாட்டான்ப்பா, எனக்கு அவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான், இது என்ன சொந்த சகோதரன், அப்பா அம்மா, பல ஆண்டுகளாக பழகின நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், இப்படிப்பட்டவர்களோட ஒரு சின்ன சண்டையின் காரணமாக, குடும்ப பிரச்சனையின் காரணமாக பல ஆண்டுகள், பல மாதங்கள், பல வருடங்கள் பேசாமல் ஒப்புரவாகாமல் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்குங்க. ஒன்றுமே வேண்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். பைபிளில் யோசேப்போட கதை எல்லாத்துக்குமே தெரியும். யோசேப்போட கதை எல்லாத்துக்குமே தெரியும். விபிஎஸ்ல முதற்கொண்டு யோசேப்போட கதை எடுத்திருப்பாங்க. இந்த கதையில் சின்னதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. எல்லாத்துக்குமே இது புரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்போட சகோதரர்கள் அவன் மேலே பொறாமை கொண்டு அவனை கொலை செஞ்சு அவனை குழிக்குள்ளே தள்ளிடுவோம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அப்படி பிளான் போடும்போது ரூபன் ஒருத்த மட்டும் சொல்கிறான், வேண்டாம்ப்பா, கொலை செய்கிறது தப்பு, அவனை நம்ம குழிக்குள்ளே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி குழிக்குள்ளே போட்டுட்டு அவங்க அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இஸ்மவேலருக்கு வரும்போது அவங்க கையில் வித்துடுறாங்க. அவனை விற்ற உடனே அவன் அங்கே போய் எகிப்துக்கு போகிறான். எகிப்தில் போய் பல ஆண்டுகள் இருக்கான். அவன் படாத பாடுகள் கிடையாது, கஷ்டம் கிடையாது, வேதனைகள் கிடையாது. ஆனாலும் அங்கே போய் போத்திபாரின் மனைவியிடம் அவன் சிக்கிறான். அதுலேருந்து அவன் பல சூழ்ச்சியான காரணத்தில் இருந்தெல்லாம் விடுதலையாகி கடைசியில் எப்படியும் அந்த நாட்டுக்கே அதிகாரி ஆயிடுறான், நாட்டுக்கே ராஜாவாயிடறான். யார்? யோசேப். இப்போ இந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் வருது. கொடிய பஞ்சம் வந்த உடனே யோசேப்பினோட சகோதரர்கள் எல்லாரும் அந்த எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க. எகிப்து தேசத்துக்கு போய் பஞ்சம் வந்துட்டு அங்கே போய் நம்ம ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு போகிறாங்க. இந்த யோசேப்பிட்ட வராங்க. யோசேப்பு பார்த்த உடனே தூக்கிட்டான், இவன் நம்ம சகோதரர்கள் தான் அப்படின்னு. இப்போது அந்த இடத்துல நாம் இருந்தால் என்ன செய்வோம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். சில பேர் என்ன நினச்சிருப்பாங்க,
ஒரு டைப் ஆஃப் மக்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, இவன் நம்மளை அந்த குழிகளை தூக்கி போட்டவங்க, இவனுக்கு எதுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், இவனை நம்ம பழி வாங்கணும்னு ஒரு சில டைப் ஆஃப் மக்கள் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இன்னொருத்தங்க என்ன நினச்சிருப்பாங்க, சரி நம்ம பெஞ்சமீனுக்கும் நம்ம அப்பாவுக்கும் மட்டும் கொடுப்போம், ஏன்னா அவனோட சகோதரன் மற்ற எல்லாரும் அவனோட இன்னொரு அம்மாக்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிறந்தவர். இந்த பெஞ்சமீன் மட்டும் அவன் கூட பிறந்த சகோதரன். உடனே நம்ம பெஞ்சமீனுக்கு மட்டும் கொடுப்போம், பெஞ்சமீனுக்கும் நம்ம அப்பாவுக்கும் மட்டும் கொடுப்போம், இவங்களுக்குலாம் நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படி ஒரு டைப் ஆஃப் மக்கள் நினச்சிருப்பாங்க. ஆனால் அவன் எதுவுமே நினைக்கல. உடனே அவங்க எல்லாத்துக்கும் அவன் தோளில் கட்டி அணைக்கிறான், அவங்கள அப்படி தான் கவனிக்கிறான். இதுதான் நம்ம என்ன கவனிச்சிருக்கோம். இப்போ நம்ம அந்த இடத்துல யோசிப்பதை நாம் இருந்திருந்தால் பல மரணங்களை நம்ம பார்த்துருப்போம். பஞ்சத்தினாலோ கொடிய நோயினால எத்தனையோ கோத்திரங்கள் அழிந்து போயிடும். அந்த இடத்துல அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுவின் அன்பை அவன் தரித்தனால என்ன செஞ்சான், ஒரு அன்புள்ளவனா வாழ்ந்தான். அந்த ஒன்றுமே செய்யலை, எல்லாத்துக்கும் சாப்பாடை கொடுத்தான், ஒப்புரவானான். நாம் இன்னைக்கு அதே தப்பை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அவனை போல வாழ்கிறோமா? இல்லை. யோசேப்பை போல வாழ்க்கை நம்ம இடத்துல இல்லை. துர்மார்க்கமான நடவடிக்கைகள், அவருக்கு பிரியமில்லாத செய்திகள், ஒப்புரவாகாமல் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏங்க மத்தேயு 5:23 அவ்வளோ அழகாக ஏசப்பா சொல்லிட்டாங்க, நீ பலிபீடத்தில் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரன் குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி வந்து உன் காணிக்கையை செலுத்து. அந்த ஒரு ஒப்புரவாக சகோதரன் மாத்திரம் இல்லைங்க, அதில் சகோதரன் இருக்கு, ஆனால் நீங்கள் எல்லாரையும் எடுத்துக்கோங்க. ஒரு ஒப்புரவாகாமல் அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படுமா? இல்லை. ஒப்புரவாகாமல் அந்த காணிக்கையை ஏசப்பா அங்கீகரிக்கலை. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் செலுத்துகிற காணிக்கை வீண் தானா? ஆமாம், வீண் தான். என்னைக்கு ஒப்புரவாகி கொண்டு உங்கள் பெருமை கர்வம் எல்லாத்தையும் விட்டு என்னங்க ஆயிரப்போகுது, அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கேற்ற பிரதிபலனை, அதற்கேற்ற நன்மைகளை உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் அவர் தருவார், நிச்சயமாக தருவார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட தெரியாத தேவன், உங்களை கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட தேவனை விசுவாசிக்கிற நீங்கள் ஒப்புரவாகாமல் காணிக்கையை செலுத்த அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இன்னைக்கே போய் ஆவியானவர் சொல்றதுனால சொல்றேன், இன்னைக்கே போய் ஒப்புரவாகும். யார்கிட்டனாலும் உங்க சண்டைகள் இருக்கலாம், ஒரு சின்ன காரணத்தினால பல ஆண்டுகள் குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், நண்பர்களோட பிரச்சனையா இருக்கலாம், யார்கிட்டனாலும் இருக்கலாம். இன்னைக்கே ஒப்புரவாகுங்கள், அதற்கேற்ற பிரதிபலனை அவர் உங்களுக்கு தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனே, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க உதவி செய்த இந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், சண்டைகள், பிரிவினைகள், இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம்ப்பா. அநேகரோடு ஒரு ஒப்புரவாகுதல் இல்லாத ஒரு வாழ்க்கையப்பா நீர் எங்களுக்கு தயவாக மன்னித்து, இனிமேலாவது நீர் கிறிஸ்துவை தரித்து நாங்கள் வாழ கிருபை செய்யுங்கப்பா. கிறிஸ்துவானவர் சிலுவையில் பாடுபடும் போது தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்கள் அறியாமல் செய்கிறார் என்று பிதாவினிடத்தில் நீர் அவர்களுக்காக வேண்டிக் கொண்டிருப்பா. ஆனால் இந்த காலகட்டத்தில் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு கிரியையை தரித்து வாழ்கிறோமா என்று கேட்டால் தெரியலப்பா. சந்தேகம், ஒரு கேள்விக்குறிதானப்பா. இனிமேலாவது உண்மை போல அந்த ஒப்புரவாகுதலோடு வாழ எங்களுக்கு கிருபை புரியும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும்ப்பா. ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.